ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க போகிறேன் பார்த்துடுங்க. என்னுடைய வேலை இப்படி தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், இறைச்சியெல்லாம் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோல மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்துடுங்க. பிள்ளைங்களுக்கு எலும்பு சூப் வச்சு கொடுக்குறதுக்காண்டி பாருங்கள் க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா, இறைச்சி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். காலையிலே கோயிலில் உள்ள சோறை தின்னுட்டோம் பார்த்துடுங்க. அதனால டிஃபன் ஒன்றும் பண்ணலை. என்னமோ மதியத்துக்கு பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணியும் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறைச்சியும் பொரிச்சிட்டு கொஞ்சம் கூட்டம் வைக்கணும். பாருங்கள், இது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எலும்பு சூப்பு மட்டும் வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, ஆட்டு எலும்பு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது கவரில் என்னது இருக்குன்னு பாருங்கள், சொல்லுங்கள், ஒரு கெஸ்ஸிங் பண்ணுங்கள் பார்ப்போம். கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் என்னதுன்னு. வா, எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட குடல் கேட்டேன், அவங்க அதை எடுத்து வந்திருக்காங்க. பாருங்கள், கட் பண்ணாண்டா அப்படின்ட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் லேசாக இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்களா, இப்படி பாருங்கள், நிறைய இருக்கா. அதை இறைச்சியை பிரியாணி பண்ணிக்கிட்டு இதை ஒரு தொக்கு போல் வைக்கலாம். பாருங்கள், நிறைய பச்சை நீ மல்லிக்கீரை புதினா இலை. இன்னும் வேலை நிறைய இருக்குது. இப்படி தான் என் வேலை ஆரம்பிக்கும் பார்த்துடுங்க. பார்த்தீங்களா, நம்ம சமைக்கும்போது சமைச்ச வீடியோவை அடுத்த இதில் போட்டு விடுறேன். பாருங்கள், வேறு இது கொஞ்சம் கடலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி. அப்புறம் பாருங்கள், அல்வா பாருங்கள். சரிங்களா, யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும், யாருக்கெல்லாம் ஆட்டுக்குடல் பிடிக்கும், யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும், பிடிச்சவங்க எங்கள் வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி சமையல் அடிப்பொலியாக இருக்கும் பார்த்துடுங்க. நான் சமைக்கிறது ஒரு கெஸ்ட்டு தான் சமைக்கிறாங்க. என்னுடைய சமையலோடு அவங்க நல்லா சமைப்பாங்க பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஃபுல்லும் எனக்கு வீடியோ எடுக்கிற வேலை தான். அதனால் நானே ஏதாவது நான் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து இது பண்ணுவேன். இப்போ சமைக்கிறதெல்லாம் கெஸ்ட்டு தான், அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள், வீடியோ எடுக்கிறதும் நாங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள், தெரியுதா. நம்ம தக்காளி உள்ளி எல்லாம் என்ன நறுக்கலை பார்த்துடுங்க. எதுக்குமா, பொரிக்கிறதுக்கா? பாருங்கள், இது பொரிக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க.
இது பிரியாணிக்கு தனியாக. அவங்க எல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த குடல் என்னம்மா பண்ணுவீங்க? கிரேவி பண்ணணும். கிரேவியாக பண்ண போகிறீங்க? சரி. அப்போ இன்னைக்கு சமையல் ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சூப்பு, அப்புறம் பொரிப்பு, குழம்பு. சூப்பு, பொரிப்பு, குழம்பு. அப்புறம் இது தொக்கு. இது தொக்கு. அப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாமே நான்வெஜ் தான் பாருங்கள். எல்லாம் இன்னைக்கு சமையல் அடிப்பொலியாக இருக்கும். சரிங்களா. அவங்க என்ன க்ளீன் பண்ணணும் நல்லா. அதை பாருங்கள். இது குடல். நம்ம சமைக்கும்போது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய் மக்களே, எங்கள் வீடியோவை பாருங்கள்.